all new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி காங்கிரஸ் கட்சி பின்னடைவை ஹரியானாவில் சந்திக்க பிஜேபி முந்தி வருகிறது. ஆனால் பல தொகுதிகளில் போட்டி மிக கடுமையாக இருப்பதை பார்க்கின்றோம். ஹாஃப்வே மார்க் என்று சொல்வார்கள். ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான சீட்ஸுகளை விட கூடுதலான சீட்டுகளில் பாஜக முந்தி வருவதை பார்க்கின்றோம். இது ஹரியானாவில். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கட்சி கூட்டணி என்பது ஹாஃப்வே மார்க்கை தாண்டி முந்தி வருவதை பார்க்கின்றோம். ஜம்மு பகுதியில் பாஜக நிறைய இடங்களில் வெற்றி முகத்தில் இருந்து 26 தொகுதிகளில் அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2ஆம் இடத்துல இருக்கிறத பார்க்கின்றோம். நம்மோடு இந்த தேர்தல்களை உற்று கவனித்து வரக்கூடிய, நமக்காக கவர் பண்ணியிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் டெல்லியிலிருந்து இணைகிறார். இன்னைக்கு காலையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாட்டம். இப்போ தான் பிஜேபி அலுவலகத்தில் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்களா, பட்டாசெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்களா? அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானே இது. இந்த ஹரியானா சர்ப்ரைஸ் எப்படி விளக்கப்படுது? நிச்சயமாக தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி தற்போது பாஜக அங்கு அதிக எண்ணிக்கையிலே முன்னிலை வகித்து வருகிறது. தற்போது வரை வெளியாகியுள்ள தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி பாஜக 49 இடங்களிலும், காங்கிரஸ் 35 இடங்களிலும், சுயேட்சைகள் 4 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை நினைவு கூற வேண்டும். ஹரியானாவுல கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். பொதுவாக டெல்லியில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதோ அதே கட்சி தான் ஹரியானாவிலும் ஆட்சி அமைக்கும். டெல்லியில் 3வது முறையாக மத்தியில் எனது தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்துள்ளது. எனவே ஹரியானா மக்கள் இந்த முறை 3வது முறையாக பாஜகவை ஆட்சியில் ஏற்றுவார்கள் என்று கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டிருந்தார். அது கிட்டத்தட்ட ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது என்றுதான் நாம் கூற வேண்டும். மற்றொன்று, எப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர் ஹரியானா தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாரோ அப்போதே ஒரு கேள்வி எழுந்தது. அதாவது ஆம் ஆத்மி பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்கை பிரிக்கப் போகிறார்? துஷ்யந்த் சௌதாலா அவருடைய ஜேஜேபியுடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறாரா, அல்லது காங்கிரஸ் உடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறாரா, பிஜேபியுடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறாரா என்ற ஒரு கேள்வி பிரதானமாக எழுந்தது. அதில் பலர் சொன்ன அந்த தகவல் என்பது இவர் காங்கிரசுடைய வாக்குகளை தான் பிரதானமாக பிரிப்பார். உத்தரகண்டிலும் அதுதான் நடைபெற்றது, ஹிமாச்சலிலும் அதுதான் நடைபெற்றது. கடந்த முறை ஹரியானாவில் இதுதான் நடைபெற்றது, இந்த முறையும் இதுதான் நடைபெறும். எனவே அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று பாஜகவினர் தொடர்ந்து கூறி வந்தார்கள். நேற்றைக்கு கருத்து கணிப்புகள் என்னதான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருந்தாலும் கூட சில முக்கியமான பிரமுகர்களை நாம் பேசுகின்ற போது அவர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைப்போம், உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கிறது, நீங்கள் நிச்சயமாக பாருங்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஏறத்தாழ அது உறுதியாக இருக்கிறது. மற்றொன்று, ஒரு அண்மையில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது பிரதமர் என்ன சொன்னார் என்றால், அடுத்து இன்னும் ஒரு சில மாதங்களில் 4 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. இதில் 4ல் பாஜக 3 மாநில தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறும் என்று கூறியிருந்தார். அந்த 3ல் ஹரியானாவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரை அவர் குறிப்பிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்றால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை தாங்கள் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை பிரதமர் மோடி உணர்ந்தே இருந்தார். அதனால்தான் ஜம்மு காஷ்மீரை விட்டுவிட்டு மற்ற 3 மாநிலங்களில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருந்தார். பாஜக எதிர்பார்ப்பை ஒட்டித்தான் இந்த 2 தேர்தல் முடிவுகளும் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நிச்சயமாக அது பிரதமருடைய பேச்சிலிருந்து நாம் கிட்டத்தட்ட அதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஹரியானால நாம் உற்றுக்காக்கக்கூடிய மற்றொரு விஷயம், கடந்த தேர்தலில் ஒரு கிங் மேக்கராக உருவெடுத்த துஷ்யந்த் சௌதாலாவினுடைய ஜேஜேபி கட்சி இன்னைக்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர் போட்டியிட்டு இருக்கக்கூடிய துஷ்யந்த் சௌதாலா இன்று 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். முதல் இடத்தில் காங்கிரஸ் கட்சியும், 2வது இடத்தில் பாஜக வேட்பாளரும், 3, 4, 5 இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்களும், 6வது இடத்திற்கு தான் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியிலே துஷ்யந்த் சௌதாலா என்று தள்ளப்பட்டிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி தற்போது வரை ஒரு 1% வாக்குகளை வாங்கியிருக்கிறது. ஆனால் இதுவரை ஒரு இடத்தில் கூட அது வெற்றி பெறவில்லை. ஏறத்தாழ ஆம் ஆத்மி கட்சியினுடைய அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழப்பார்கள் என்றுதான் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. மண்ணின் மைந்தன் என்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்துதான் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தேர்தலை சந்தித்தார். அவர் என்னதான் டெல்லி முதல்வராக இருந்தாலும் அவர் ஹரியானாவில் பிறந்தவர், ஹரியானி. அந்த விஷயத்தை எடுத்துதான் இந்த ஹரியானா மண்ணின் மைந்தனை அவர்கள் சிறையில் அடைத்து விட்டார்கள், இதற்கு நீங்கள் பழி தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினார். ஆனால் பெரிய அளவிலே மக்கள் ஹரியானாவில் அவருக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்பது
தேர்தல் முடிவுகள் உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.